ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் எங்கள் ஊரில் இங்கே மோகன் சொல்லி ஒரு வேலுக்குள்ள தொண்டர் இருக்கிறாருங்க. சக்தி மோகன். ஒரு ஆள் எப்படி இருப்பார்னு நினைக்கிறீங்க? அநியாயத்துக்கு ஒல்லியாக இருப்பார். உடம்புல சதையே இருக்காது. ஆனால் நல்ல தொண்டர். வேள்வியெல்லாம் அற்புதமாக இரவு பகல் கண் விழித்து செய்வாருங்க. அப்படிப்பட்ட தொண்டர் ஒரு சமயம் திண்டல்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. பெருந்தார் ரோட்டில் முருகன் கோவில் இருக்குது. அந்த பகுதியில் ஒரு வீட்டுக்கு வேள்வி செஞ்சு போனாருங்க. அந்த வேள்வி செஞ்சுக்க போகிற அந்த வீட்டுக்காரங்க பேருங்க சக்தி ரமா. அவங்க அம்மாவுடைய ஆரம்பகால பக்தர். அவங்களுக்கு வயசாகி போச்சு. அவங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்குமே ஓம் சக்தி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உதப்பார். அந்த அம்மா புருஷனுக்கு தெரியாமல் அம்மா கோயிலுக்கு வந்துட்டு போகும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? வளைச்சி பிடிச்சி குத்துவார். ஓம் சக்தி கோயிலுக்கு போவையா, ஓம் சக்தி கோயிலுக்கு போவையான்னு உதப்பார். முதுகில் சாத்துவார். இந்த அம்மா உதவி வாங்கிட்டு என்ன பண்ணுங்க? அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லுமா ஒழிய உதக்கிறானே அப்படின்னு சொல்லி மாற்றி பேசாது. போக மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது. அப்படித்தான் போவேன்னு சொல்லு. காலப்போக்கில் அந்த கொடிய மனுஷன் செத்து போனார். செத்தவர் அங்கேயே தான் ஆவியாக சுற்றிட்டு இருக்காரு. அதன் காரணமாக சக்தி ரமா அம்மா என்ன பண்ணாங்க? வீட்டில் குடும்ப நல வேலி வச்சாங்க. அதுக்கு நம்ம பசங்க மோகன் உள்ளிட்டவர்கள்லாம் போய் வேள்வி செய்யறதுக்கு உண்டான ஆயத்த வேலை செஞ்சாங்க. சுத்து பூசை போட்டு முடிச்சுட்டு மற்ற வேலை செஞ்சாங்க. அதுக்குள்ள நம்ம மோகன் வந்து பாத்ரூம் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரலாம்னு உள்ளே போனான். அங்கே போனவனை இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த ரமாமாவுடைய கணவர் அங்கேயே ஆவியாக இருக்காருங்களே, அவர் இந்த பையன் மோகன் ஏற்கனவே ரொம்ப ஒல்லின்னு சொன்ன இல்லைங்களா, அவனுடைய குரலை பிடிச்சி அப்படி மேலே தூக்கி பிடிச்சிட்டாருங்க. பாத்ரூம்குள்ளே கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டார். பிடிச்சி நிற்கிது அந்த ஆவி. நம்ம விழி பிதுங்கி நாக்கு வெளியே ஏறிட்டு ஓம் சக்தியம்மான்னு கத்துனார். கொஞ்ச நேரில் அப்படி கீழே இறக்கி விட்டுருச்சு. ஒன்றும் பண்ணல. வேள்வி நடந்துக்கிட்டு இருந்தது. வேள்வி முடிகிற நேரத்துக்கு அதான் பூசணிக்காயில் வரிசை உடைப்பாங்களே, 504 மந்திரம் தாண்டி இது போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 700 மந்திரம் 800 மந்திரம் வந்திருக்கு. அந்த நிலையில இங்கே ஜன்னலை பிச்சுக்கிட்டுங்க அந்த தீய சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. என்னம்மா வேலி முடிஞ்சவெல்லாம் அந்த அம்மாட்ட கேட்குறோம், என்னம்மா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்குது, ஜன்னல் வழியாக பிச்சுக்கிட்டு போச்சு, நாங்கள்லாம் பார்த்தோமே அப்படின்னு பசங்க கேட்க, அதுமா சொல்லுது வேற யார், என் புருஷனாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுங்க. அந்த மாதிரி இங்கே எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ தீய சக்திகள்லாம் இருக்குது. செத்து போனவன் உடனே ஓட்ட காலி பண்ணிக்கிட்டு போயிடுவான்லாம் நினைக்காதீங்க. அவனுடைய ஆசாபாசங்கள் எத்தனையோ, மனநிலை எப்படியோ, அவள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி செத்தவனாலே இருப்பான். அதனால் அந்த மாதிரி தான் நடந்தது. அப்படின்னா நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி வருஷம் வீட்டில் குடும்ப நல வேள்வி செஞ்சுக்கோணும். குடும்ப நல வேள்வி செஞ்சால் வேள்வி செய்தால் வேதனையின்றி வாழலாம். ஓம் சக்தி.